தி விட்சர் தி மேனுக்கு காதுகள் இருக்கும் போது எப்படி எதிர்த்து போராடுவது என்பதை இரத்தத்தின் தோற்றம் வரைபடமாக்குகிறது. தி விட்சரின் இந்த முன்னுரைக்காக ஜெரால்ட் ஆஃப் ரிவியாவின் காலத்திற்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பின்னோக்கி செல்கிறோம். அது யார் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் அது முக்கியமில்லை. குட்டிச்சாத்தான்கள், குள்ளர்கள் மற்றும் பிற அடிக்கடி போரிடும் மக்கள் அமைதியற்ற அருகாமையில் வாழும் ஒரு கண்டத்தின் தன்னிறைவான கதைக்குள் ஸ்லைடு செய்யவும். ஒரு கொடிய சர்வாதிகாரம் அவர்களை ஆட்சி செய்யும் வரை அனைவரையும் இன்னும் நிம்மதியாக ஆக்குகிறது. குச்சிகளில் பயணியாக மாறிய பார்ட் எய்லி சோஃபியா பிரவுன் ஏற்கனவே பக்கலில் கிளர்ச்சியூட்டும் நாட்டுப்புற பாடல்களை பாடி புரட்சிகர ஒற்றுமையை தூண்டி வருகிறார். மேலும் அவரது அறிமுக காட்சியில் ஒரு பணிப்பெண்ணுடன் ஆக்ரோஷமாக கை கொடுக்கும் குடிகாரர்களை கவனித்து அவர்களை கத்தியால் குத்துகிறார். கால்கள் மற்றும் மேசைகள் மீது தங்கள் முகங்களை உடைத்து அவள் குனிந்த ஜிதார் விஷயத்தை தொடர்ந்து விளையாடி மக்கள் சக்தி பற்றி பாடும் முன் நாங்கள் அவளை உடனடியாக விரும்புகிறோம். வெகு காலத்திற்கு முன்பே அரண்மனை மீதான தாக்குதலுக்காக புறம்போக்குகள், தனிமைப்படுத்துபவர்கள் மற்றும் கிளீவர் ஸ்விங்கிங் கூலிப்படையினர், முன்னாள் எதிரிகள் ஒரு பெரிய பொது எதிரிக்கு எதிராக ஒன்றுபட்ட பலதரப்பட்ட கும்பலை கூட்டி வருகிறார். இதற்கிடையில் தலைநகரின் சுவர்களுக்குள் மெர்வின் என்ற இளவரசி ஒரு மோசமான வயதிற்கு உட்பட்டுள்ளார். அவள் மகத்துவத்திற்கு கட்டுப்பட்டதாக உணர்கிறாள். ஆனால் அவளுடைய விதியை உணர்ந்து கொள்ள முழுமையான அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கும் அதை அசிங்கமாக பயன்படுத்துவதற்கும் வளைந்திருக்கும் ஆண்கள் நிறைந்த நீதிமன்றத்திற்கு அவள் செல்ல வேண்டும். அவள் உயிர் வாழ என்ன செய்ய வேண்டும்? அவள் செய்தால் அவள் எதையும் சிறப்பாக செய்வாளா? எதேச்சதிகாரத்தின் தனிப்பட்ட இயக்கவியலில் இரத்தத்தின் தோற்றம் வலுவாக உள்ளது. லென்னி ஹென்றி நாடகத்தின் பக்கத்தை பலோராக வழிநடத்துகிறார். ஒரு தந்திரமான துருப்பிடிக்கிறார். சிக்கன அரசாங்கத்தை அவர்கள் பட்டினி கிடக்க அனுமதிக்க வேண்டும் என்ற வாதிடுவது ஆழமான தனிப்பட்ட போதாமையை மறைக்கிறது. கற்பனையான தவறானவர்கள் உள்ளே அழும்போது அது எப்போதும் திருப்தி அளிக்கிறது. மேலும் கருணையுள்ள சர்வாதிகாரத்தின் கருத்தை நிகழ்ச்சி எடுத்துக்கொள்வது நன்றாக நிராகரிக்கிறது. பலோரின் சகாக்களில் சிலர் குறைவான தீயவர்களாக தோன்றுகிறார்கள், ஆனால் அதே திசையில் நகர்வதாக காட்டப்படுகிறார்கள். இதனால் எந்த அனுதாபமும் இல்லை. 2022ஆம் ஆண்டில் புரோட்டோ பாசிஸ்டுகளில் ஒருவருக்கு அவர் இரகசியமாக ஓரினச் சேர்க்கையாளர் என்ற பலவீனம் இல்லாமல் செய்ய முடியும். ஆனால் இந்த தவறான துணை கருணையுடன் சுருக்கமாக உள்ளது. எங்கள் கிளர்ச்சியாளர்களின் குழுவுடன் நாங்கள் அதிக நேரத்தை செலவிடுகிறோம், மேலும் அவர்கள் தொடர்ந்து நல்ல மதிப்புடையவர்கள். மைக்கேலியோ மறைமுகமாக அவரது ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட நான் மிகவும் மோசமான கழுதை சண்டைகள் பல வெற்றி வால் கலைநயமிக்க சியன் பொருத்தமாக பயமுறுத்தும் உள்ளது. லாரன்ஸ் ஓ ஃபுரைன் ஹல் வித் ஏ ஹார்ட் ஃபிஜால் போன்ற பாவம் மற்றும் கிண்டலானவர் மற்றும் பிரான்சிஸ்கா மில்ஸ் லெஸ்பியன் குள்ள போர்வீரன் மெல்டாஃப் போல் சிறந்தவர். அவர் நீங்கள் வாழ விரும்பினால் என்னுடன் வாருங்கள் என்று கூறி மற்றவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். வின் அவளுடன் வெளிப்படையாக உரையாடல்களை நடத்த முடியும். உங்கள் மார்பகங்களை கட்டுங்கள் என்ற அவரது போர்க்கூச்சல் பிடிக்க தகுதியானது. இரத்த தோற்றத்தின் சத்தியம் விளையாட்டுத்தனமாக பயன்படுத்தப்பட்டது. இங்கு எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் அனுமதிக்கப்படுகிறோம். மெல்டாஃபின் இரத்தத்தில் நனைந்த மரணக் கருவி ஏன் வென் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் அவள் ஏன் அதனுடன் பேசுகிறாள் என்பதை நாம் அறியும்போது உயிர் பிழைத்தவர்களில் எவரும் சுமக்கக்கூடிய துயரத்தையும் அதிர்ச்சியையும் இரத்தத்தின் தோற்றம் சிந்தனையுடன் நிரப்பும் பல தருணங்களில் இதுவும் ஒன்றாகும். பழிவாங்கும் பழங்குடியினர் ஒருவரையொருவர் காலனித்துவப்படுத்துவதை பற்றிய சாகாக்கள் ஒடுக்குமுறையின் தவறான முடிவில் இருப்பது என்ன என்பதை எப்போதும் மனசாட்சியுடன் பார்ப்பதில்லை, ஆனால் இரத்தத்தின் தோற்றம் செய்கிறது. உங்கள் உலகம் எங்கள் எலும்புகளில் கட்டப்பட்டுள்ளது என்று மெல்டாஃப் அவளிடம் கூறுகிறார். புதிய கூட்டாளிகள் சாத்தியமில்லை. ஒரு கட்டத்தில் அவள் ஃபிஜாலிடம் நீங்கள் ஒரு வாளி மார்பில் விழுந்தால் நீங்கள் ஒரு சேவலை பிடித்து கொண்டு வருவீர்கள் என்று கூறுவதால் அது அவருடைய வரிசையாக இருக்காது, ஆனால் அது மேலே உள்ளது. கற்பனை தொகுப்புகளின் தொடர் உலக கட்டமைப்பை இழுபறியாக ஆக்குவதை தடுப்பதால் இவை அனைத்தும் நடைபெறுகின்றன. எடுத்துக்காட்டாக எயில் மற்றும் ஃபஜாலின் பின்னணி கதைகளை பெறுகிறோம். எடுத்துக்காட்டாக அவர்கள் இருவரும் மனநோய் மூடுபனி வழியாக நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் போது
பயணிகளின் மிக ஆழமாக பதிக்கப்பட்ட நினைவுகளின் அடிப்படையில் மாறி மாறி கவர்ச்சியான மற்றும் பயங்கரமான தரிசனங்களை தூண்டும். அதன் பிறகு கும்பல் ஒரு பெரிய மரக்கட்டையிலிருந்து ஓட வேண்டும். இது ஒருபோதும் மந்தமானதாக இருக்காது. இரத்தத்தின் தோற்றம் நன்றாக இருப்பதாக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், ஆனால் நெட்ஃபிளிக்ஸில் உள்ளது, அதாவது 14 மணி நேரத்திற்கு அது இயங்கக்கூடும். இல்லை. புரட்சி 4 மெலிதான அத்தியாயங்களுக்குள் தீய பேரரசின் வாயிலில் உள்ளது. இந்த கிளர்ச்சி ஒரு கலவரம்.